நல்ல பாடல்கள் கொடுத்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. இந்த படத்துலேயும் 2 ரொம்ப நல்ல பாடல்கள் வந்திருக்கு. அந்த பாடல்கள் வந்து ரெண்டுமே வந்து சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் பாடல் வந்து மீகாமன் யார், மீகாமன் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லிட்டு டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு மெட்டஃபராக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த அந்த கதை நாயகனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். நிழலே இல்லான் எங்கும் புகுவான், பயமே இல்லான் தீயை அணிவான், கரைகள் இல்லான் காற்றாய் விரைவான், எழும் அலைமலைகளை கிழித்திரிபவன் எவன், தடை தகர்த்ததில் விடையடைபவன் எவன், அவனே மீகாமன் சொல்லிட்டு அந்த பாடல். மானசி மோனிஷா 2 பேருமே ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அந்த படத்தில் தீம் மியூசிக்காக நீங்கள் கேட்குற அந்த மியூசிக்கு தான் இந்த லிரிக்ஸ் வந்து செட் ஆயிருக்கு. இன்னொரு தியரி பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு நாயகி, அந்த ஒரு பெண்ணோட மனநிலையில இருந்து அந்த பாட்டு போகுது. அந்த பெண்ணுக்குள்ள வந்து தன்னை ஒருத்தன் துன்புறுத்துறான்ற மாதிரியான கனவுகள் அடிக்கடி வருது. அதுக்கு அடியில அந்த அவன் மேல இருக்கிற ஒரு ஆர்வம், காதல், அந்த காதலுக்கு முன்னாடி அதுக்கு காதலுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற காமம், இது எல்லாத்தையுமே வந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்கு அடிமனசு, அந்த பெண்ணோட ரொம்ப ஒரு ஆழ்மனதுல இருந்து வர வார்த்தைகளா இந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று திட்டம் பண்ணோம். ஏன் இங்கு வந்தான், பேசாதே என்றான், செல் என்று சொன்னேன், என்னுள்ளே சென்றான், விடிய விடிய இரவினை வடித்து குடிக்கச் செய்தானே, கொடிய கொடிய வலியடை கூட பிடிக்கச் செய்தானே, முன் அனுமதியின்றி நுழைந்தான், என் அறையினில் எங்கும் நிறைந்தான், இது முறையில்லை என்றேன் வரையறையின்றி என அவன் சிறை பிடித்தான், சிறையின் உள்ளே சிறகுகள் தந்து பறக்கச் செய்தானே, கனவும் நனவும் தொடும் ஒரு இடத்தில் இருக்க செய்தானே, ஏன் இங்கு வந்தான். இந்த பாட்டு முழுக்க வந்து அது ரொம்ப ஒரு மென்மையா, அந்த ஒரு அச்சத்தின் வழியா தன்னுடைய காமத்தை வந்து ஒரு பெண் பார்க்கிறாள்ன்ற மாதிரியான இந்த பாடல் வந்து போகும். மகிழ்க்கு நன்றி சொல்லணும், இது மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்ததுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு டீசர். ஆர்யா, அன்சிகா ரொம்ப நல்லா அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மகிழ் எனக்கு திருப்பி சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு படத்தை, தடையற தாக்க மாதிரியான ஒரு ரொம்ப நல்ல ஒரு படத்தை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, ஷூட்டிங்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஐம் ரியலி சாரி அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. மீகாமன் சாங் டீசர்னு நினச்சிட்டு நான் வந்தேன். ஓப்பன் பண்ணோடனே நிக்கில் சாரோட ஷோரீல் தான் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக டீசரோட பெருசாக இருந்தது அவரோட ஷோரீல். ஆமாம், டீசரே 2-3 வாட்டி போட்டதுனால கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது. பட் ஐம் வெரி ஹாப்பி. மீகாமன் மகிழ் வந்து ஸ்டோரி சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு வந்து செட் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு மேன்லியான ஒரு ஆரியா இந்த படத்தில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான என்னெல்லாம் பண்ணுமா, ஐவ் டன் மை ஹோம் ஒர்க், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணும் அப்படின்னாரு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப கிளாஸாக, ரொம்ப மேன்லியாக இந்த படம் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி வித் அவுட்கம். அண்ட் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன். அவருக்கு முன்னாடி சேட்டே படம் பண்ண ஒரு மியூசிக்கில். பட் ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் ரொம்ப சாங்ஸ் கிடையாது, ஒரு 2.5 சாங்ஸில் இருக்கு. ஏன்னா மோர் ஆஃப் அ கான்செப்ட் ஃபில்ம். சாங்ஸுக்கான அந்த இடங்கள் இல்லை. ஸோ பட் whatever 2.5 சாங்ஸ் வந்து கதைக்கு தேவையான இடத்துல கரெக்டான இதில் வச்சிருக்காரு. அண்ட் கார்கி அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. வெரி ஹாப்பி. சூப்பர். சொன்ன மாதிரி அந்த ஒரு ரொமான்டிக் சாங் நம்ம அந்த கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் மிஸ்டர் சதீஷ், மோமோ சதீஷ், விஷுவல்ஸ் டீசர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு எல்லாருமே கால் பண்ணி யார் வச்சேன் கேமராமேன் செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் வெரி எக்ஸைட்டட். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல சிங்கில் இருந்தாங்க. ரொம்ப பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 40 ஷார்ட்ஸ்னா பக்காவாக எழுதி வந்து அவ்வளோ பிளானிங்கில் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு அனில் மாஸ்டர். ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான ஒரு சூப்பர் ஸ்டன் கொரியோகிராஃபி இருந்தால் தான் எப்போவுமே வந்து படம் பார்க்கும்போது ஒரு ஹீரோயிசம், ஒரு பில்டப் ஷார்ட்ஸு, அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் மகள். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். செம்மையாக ஒரு கிளைமேக்ஸும் சரி, அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் ஃபைட்டும் சரி செம்மையாக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு.
I'm very happy. And Jabak sir for producing this film. He's a fantastic producer, human being, my friend. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. நம்மளுக்கு முதல்க்கு நன்றி. இந்த மீகமனோட முதல் ஸ்டேஜில் 2 முக்கியமான ஆளுக்கு என் தேங்க்ஸை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொடியூசர் திரு ஜபக் சார் அவர்கள். அதுக்கப்புறம் ஜபக் சார் சொல்லி மகிழ் திருமணி அப்படியே விடாமல் என்னை மீட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மகிழ் திருமணிக்கு இந்த நேரத்தில் என் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மகிழ் திருமணியை பற்றி சொல்லணும்னா தடையதாக பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்போம் கொடுப்பாரு. இது இந்த மாதிரி பண்ணணும் சஜஷன். அது படிச்சுட்டே வரப்போ ஒன்று எழுதியிருப்பாரு, ரெஃபர் ஃபோன் கேம். திருப்பி நான் ரெஃபர் ஃபோன் கேம்னா என்ன, நம்ம அலெக்ஸா யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் ஃபோன் கேம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவரோட பிரதர் வருவார், சார் அண்ணனோட கேமரா சார் ஃபோட்டோ. அவரோட அந்த ஃபோன் அப்போ பார்த்தீங்கன்னா மேபி இந்த படத்தோட ஃபுல் கம்போசிஷன் அதில் இருக்கும். அதில் அவர் வீட்டில் அவங்களோட பிரதர்ஸோட ஒர்க் பண்ணி அதை மார்னிங் கொண்டு வந்து ஸ்டோரி போர்டு கிடையாது, இதை காட்டுவார் இந்த டைப் ஆஃப் கம்போசிஷன் போகலான்னு. அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் லைட்டிங்கை மட்டும் கேர் எடுத்துட்டா போதும். ஏன்னா அவரோட கம்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் க்ளோஸ் டு திஸ் ஃபில்ம். அப்போது அவ்வளோ கிளியராக இருக்கும், எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன் தட் வே தேங்க்ஸ் டு மகிழ் திருமேனி. அப்புறம் ஆர்யா சார், ஃபஸ்ட்டு நான் ஆர்யா சார் ஐயோ என்ன பாஸ்கரன் காமெடியாக இருப்பார், நம்ம சிரிச்சுருவோம் அப்படின்லாம் போனேன். ஒர்க் பண்ண நான் கடவுள் ஆர்யா பாதியில் தெரிஞ்சார். அப்புறம் கிரேட் ஹியூமன் பீயிங். அப்புறம் பாதி நேரத்தில் என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா இனி ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் லைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அவர் ஹைட்டுக்கு அவரோட ஐப்ரோ இல்லைன்னா பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவர் வர வச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமிங் அவாய்ட் பண்ணுறது, நம்மளா 5 minutes ஆகும்னு சொன்னால் தான் வெளியே போவார், இல்லைன்னா அதே பொசிஷனில் நின்றுட்டு இருப்பாரு. ஸோ வெரி கிரேட் டு ஒர்க் வித் ஆர்யா சார் அண்ட் மதன் கார்த்திக் சார். அவர் லிரிக்ஸை கேட்டு நான் மகிழ் திரும்பிட்ட ஃபஸ்ட்டே கேட்டேன், கோவாவில் அந்த சாங் போட்டுக்கிறேன். இன்னும் இதில் வராத லைன்ஸ்லாம் இருக்குது, அது மிக மிக பெரிய லைன்ஸ், அதெல்லாம் நிறைய கேட்டேன். இதை போட்டுக்கலாமே, இல்லை அது வேணாம் சதீஷ் இந்த மாதிரி போகலான்னு. அவர் மாஸ்டர், அது அவருக்கே தெரியும் என்ன லைன்ஸுன்னு. மாஸ்டர் அனவல்ஸ் மாஸ்டர் பிச்சுட்டாரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறது, அவர் ஆஃப்டர் ஆல் ஹிந்தி ஃபிலிம்ஸ் இங்கே வந்துட்டாருன்னா இவர் அதை எப்படி பார்ப்போன்னு ரொம்ப டவுன் டியர். நமக்கு என்ன சுச்சுவேஷனோ நம்ம கொடுக்கப்பட்டது என்னவோ அதுக்குள்ளே அவரோட கம்போசிஷன், அவரோட அந்த ஃபைட் சீக்வன்சஸ் படம் பார்க்குறப்ப தெரியும், அவ்வளோ கிளாஸாக இருக்கும். தேங்க்ஸ் டு மாஸ்டர்ஜி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. மகிழ் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் மகிழ் சாரோட பண்ணுற 2வது படம் தடையறத்தாக்கு ஃபஸ்ட்டு பண்ணோம். ரொம்ப நல்ல ஆக்ஷன்ஸ்லாம் பேசப்பட்டுச்சு, அதை தொடர்ந்து இந்த படமும் பண்ணோம். சார் சொன்னாங்க இந்த படம் ஆர்யா சாரோட பண்ணுறோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அனல் சார் அப்படின்னு சொன்னார். நான் உண்மையிலேயே ஆர்யா சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண எனக்கே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்கள் நான் கடவுளாகவும் இருக்கட்டும், பாஸ்கரனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். 2 படத்துக்கு 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பட் இந்த படம் வந்து கதை சொல்லும்போது ஒரு வெஸ்டர்னைஸாக ரொம்ப ஒரு பேஷனாக ஒரு 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 ஸ்டைலிஷான படம். ஸோ இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணணும்னு சார் சொன்னபோது ஆக்ஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆர்யா சாருக்கு, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கேன் ஆக்ஷன்ஸ்லாம். ப்ளஸ் சதீஷ் சார் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் சார் ஆல்சோ. நம்ம ஸ்டேஜஸில் நிறைய பேசினதில்ல, வாய் கொஞ்சம் தடுமாறுது. ஸோ ஆமாம் சார். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். படம் சக்ஸஸாக வந்திருக்கு, நல்லபடியாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலாவதாக நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய தயாரிப்பாளர் திரு ஜபக் சார் அவர்கள். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பித்த அந்த நாள் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாக, பிரச்சனை இல்லாமல் எல்லோருக்குமே ஒரு மன நிறைவோடு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் அவருடைய அந்த சப்போர்ட்டும் அவருடைய புரிந்துணர்வும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அவருடைய அந்த பாங்கும் தான். அதுக்கப்புறம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டியது மீடியா. இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். இன்றைக்கு அகில இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் தமிழ் சினிமா இருக்கு என்று சொன்னால் அதற்கு மக்களுடைய ரசனை மாற்றம் போலவே, மக்களுடைய முதிர்ச்சியை போலவே ஊடகமும் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல சினிமாவை கண்டறிந்து இனம் கண்டு பாராட்டி அதுக்கு ஒரு 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 எலிவேட்டட் ஸ்டேட்டஸ் தரக்கூடிய மீடியாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்யா ஆக்சுவலி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட இணைந்து பணியாற்றுகிறேன் என்றாலும் கூட ஆர்யாவை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆழமான பழக்கம் இல்லை, பட் பார்த்தா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பழக்கம் இருந்தது. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆரியா பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இட்ஸ் வெரி லேட் பேக், வெரி கேஷுவல், வெரி ஃப்ரெண்ட்லி அப்படின்னாலாம். அதெல்லாம் உண்மையும் கூட. ஏன்னா என்னை காட்டிலும் நீங்கள் அவரை வந்து 10 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. வாட் யூ see is what you get with him. பட் இதுக்கும் அப்பால் நான் இந்த ஷூட்டிங்கின் போது இந்த ப்ராஜெக்டின் மூலமாக நான் கண்டறிந்தது என்னென்னா, நான் பார்த்தது என்னென்னா, பார்த்து வியந்தது என்னென்னா, இதையெல்லாம் கடந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிசம், ஒரு டெடிகேஷன் டு ஹிஸ் ப்ரொஃபஷன், அதற்கான ஒரு மெனக்கல், தொழில் மீது அவர் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, டிசிப்ளின். ஒரு சின்ன உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பெனிமலில் ஷூட் பண்ணாலும் சரி, சென்னையில் ஷூட் நடக்கும்போதெல்லாம் பெனிமலில் ஷூட் பண்ணாலும் சரி, ஈசிஆரில் ஷூட் பண்ணாலும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சைக்கிளில் தான் வருவார். ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டு ஈசிஆர் சைக்கிளில் வருவார். காரணம், அந்த தன்னுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரயத்தனம். சச் அ ஹார்ட் ஒர்க். அண்ட் இன்றைக்கு இந்த விழாவினுடைய நாயகர்கள் அப்படின்னு சொன்னால் தமன், கார்கி. ஸோ அவங்கள பற்றி 2 வார்த்தைகள் சொல்லிட்டு மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். தமன் ஆக்சுவலாக இங்கே வந்தார், ஷர்ட்டில் வந்து காஃபி கொட்டிக்கிட்டாரு, அதனால ஷர்ட் மாற்ற போயிருக்காரு. வந்துருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். திஸ் இஸ் மை 3rd ஃபிலிம் வித் தமன். தமன் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இலகுவான, கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். காரணம், என்னுடைய வேவ் லென்த்தும் என்னுடைய மைண்ட் செட்டும் புரிஞ்ச ஒரு நண்பனாக. நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மியூசிக் தேவை அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய பக்குவம் உடையவன். அவனுடைய ரேஞ்ச் வந்து அசாத்தியமானது. மியூசிக்கில் எந்த ஜானரில் நம்ம வந்து ஒரு கம்போசிஷன் கேட்டாலும், அது ஜாஸாக இருந்தாலும் சரி, ராக்காக இருந்தாலும் சரி, கர்நாடிகா இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி, அதுக்கான ஒரு பிரயத்தனம் எடுத்து அந்த ஜானரில் நல்ல காம்போசிஷன்ஸ் தரக்கூடிய ஒரு அசாத்தியமான மியூசிக் டைரக்டர். ஆரியாவோட பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, த ஹோல் ஃபிலிமும் சரி, எப்பவுமே எனக்கு ஆரியா ஒரு ஆக்ஷன் மோடில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஏதோ ஒரு ஃபாரின் ஃபிலிம் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்பவுமே, மியூசிக்கும் சரி. அதே மாதிரி மகிழோட ஆரியா இணைந்து இந்த படம் நடிக்கும்போது நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். பிகாஸ் தடையர் தாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, விஷுவல்ஸும் சரி, அது மகிழோட ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் முந்தினம் பார்த்தேனே அப்புறம். ஸோ இது என்னோட 3rd ஃபிலிம் வித் மகிழ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டோட்டல் யூனிட். ஹன்சிகா சரி, கார்கி, சதீஷ், ஸோ ஆல் த டெக்னிக்கல் டீம், ஸ்ரீகாந்த். டீசர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, எவ்வளோ புதுசாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆடியோ கூட. மகிழ் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நான் நினச்சேன், சரி ஒரு 6 பாட்டு இருக்கும், எப்படியும் ஒரு 1 year ஆகும் கம்போசிங்லாம் முடிய, நல்ல டைம் இருக்கும் பார்த்தா கரெக்டாக 2.5 பாட்டு தான் வச்சுருக்காரு படத்தில், டோட்டலாக 2.5 songs. ஸோ அப்போவே நினச்சேன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா எவ்வளோ சாங்ஸ் கம்மியாக இருக்கோ ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் நம்புவேன். ஸோ சேம் டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும் மகிழ் பற்றி. ஸோ ஏன்னா மகிழோட விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன். நிறைய ரெஃபரன்ஸு நிறைய பேருக்கு மச்சான் மகிழ் கிளிஸ்டர் மச்சான் விஷுவல்ஸு நிறைய தாக்கப்போவே என் ஸ்டுடியோலேயே நிறைய தடவை டெமோ ஓடிடுச்சு. நிறைய பேருக்கு கூப்பிட்டு காமிச்சிட்டு பாருங்கள், இந்த ஃபைட்டு பாருங்கள், அது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை எத்தனை பேருக்கு காட்ட போகிறேன்னு தெரியல. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் மகிழ். அப்புறம் இந்த மீகாமான் என்ற அந்த ஒரு படத்தில் 2.5 songs ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் சாங்ஸே இல்லை. ஸோ ஆர்யாவுக்கு லிப்பே இல்லை படத்தில், பாட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு ஆல்பம் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், படம் பார்த்தாதான் தெரியும். ஸோ I have to thank my singers MM Monisha, Manasi and AV Pooja and Megha for singing all this 2.5 songs. And Karki is my best friend and so on.
ஸோ வி ஹவ் ட்ராவல் ஸோ மச். ஸோ அவர் இண்டஸ்ட்ரியிலே எனக்கு தான் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், பிகாஸ் கார்கி இஸ் அசோசியேட்டட் வித் மீ ஃபார் அ வெரி லாங் வைல். அண்ட் ஜபக் சார், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இன் டவுன், ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு. ராஜா, கண்ணா, இந்த 2 வார்த்தை தான் எப்போவுமே வரும். டென்ஷனாக இருந்தாலும் அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப இந்த டீமை அவ்வளோ அழகாக சொந்த ஃபேமிலி மாதிரி ஹீ ட்ரீட்டட். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட், எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட் இது. ஸோ டெஃபினட்டாக மிகப்பெரிய லெவலில் இந்த மீகாமன் பேசப்படும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி, அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு கூட இட் வில் பிரிங் லாட் ஆஃப் ப்ராமிஸ். ஐ கேன் 100% அஷ்யூர் தட். அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் இன்னைக்கு மார்னிங்கே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபன்னு டோட்டலாக கத்தி சூரியன் எஃப்எம்ல போய் ஆடியோ ரிலீஸ் பண்ணி டோட்டலாக தொண்டெல்லாம் போயிடுச்சு டோட்டலாக. ஸோ இன்னைக்கு த ஃபுல் டே இன்னைக்கு வி டெடிகேட் டு மீகாமன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் மகில். அண்ட் ஹி வில் டெஃபினெட்லி கோ பிக். டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு பாலிவுட்டில் பண்ணுவார். அப்புறம் ஹாலிவுட்டுக்கு எனக்கு கொண்டு போகிற ஃபஸ்ட்டு டைரக்டராக அவர் தான் இருப்பாருன்னு எனக்கு 100% நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப அந்த பிலீஃப் இருக்குது. ஏன்னா மகிழ்கிட்ட இஸ் காட் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆமாம் கண்டிப்பாக நம்ம ஒன்றா போகிறோம், ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் தேங்க் ப்ரெஸ் அண்ட் ஆல் த மீடியா பார்ட்னர்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. அது நீங்கள் பாட்டை பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவலி. ஸோ எல்லாத்தையுமே இப்போ போட்டு உடச்சிட வேணாம் அப்படின்னு பார்க்கணும். ஆரியா பண்ணாத சேட்டை ஏதாவது இருக்கா? மிச்சம் ஏதாவது இருக்கா? என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க? இல்லை புரியல. கிளிசரின் தாங்க. இப்படி வரலன்னா ஹீரோயின் 5 வயசுலேருந்து அழுதுட்டு இருக்காங்க, எப்படி அழுவாங்க? கிளிசரின் போட்டு அப்படி கிடையாது. ஒரு ரொம்ப இன்டிமேட் ஒரு சாங் அது. இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க அவ்வளோ க்ளோஸாக நடிச்சதில்லை. அதனால ஒருவேளை அது ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு பிளெயினாக இருக்கும். இந்த கேமராவில் என்ன வருதுன்னு ஆக்சுவலாக அப்படி ஃப்ரேமிங் பண்ணும்போது தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப கிளாஸியாக ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை செட் நீங்கள் நினைக்கிற மாதிரி, ஏன்னா ஹோல் இதாக நீங்கள் பார்க்கக்கூடாது. கேமராவில் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன எடிட் பண்ணி வருது தான் இட் பி ஸ்டைலிஷ். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது நீங்கள் பயப்படாதீங்க. ஐ வில் நாட் டார்னிஷ் இன் யுவர் இமேஜ் அப்படின்னு சொன்னது தான் அவர் சொல்லியிருக்கு.